பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இறக்குமதி வரியை செப்டம்பர் 30 வரை ரத்து செய்திருக்கிறது மத்திய அரசு. விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் பாலாஜி, விவரம் என்ன? இந்த முக்கியத்துவம் திருப்பூருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேவப்பிரியன், அதாவது அமெரிக்க அரசானது இந்தியா மீதான பொருட்களை இந்தியாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு 50% வரியை விதித்திருந்தது. இதனால் திருப்பூரிலிருந்து அதிக அளவிலான அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆர்டர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆர்டர்களானது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தொழில்துறையினர் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு விடுத்து வந்தனர். இது தொடர்பாக தமிழக முதல்வரும் இது தொடர்பாக தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தி மத்திய அரசிற்கு கடிதங்களை எழுதியிருந்தார். அதில் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பருத்திக்கான வரியையும் ரத்து செய்ய வேண்டும் என அவர் கோரியிருந்தார். இந்த நிலையில் மத்திய அரசானது தற்காலிகமாக செப்டம்பர் 30 வரையிலும் பருத்தி இறக்குமதிக்கான வரியை முழுமையாக ரத்து செய்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் இந்தியாவில் அதிக அளவிலான பருத்திகள் கிடைக்கும் பட்சத்தில் விலையானது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தொழில்துறைக்கு மூலப்பொருள் விலை குறையும் போது அவர்களது உற்பத்தி செலவும் பெருமளவு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. இந்த ஒரு சூழல் தற்பொழுது ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.